வெல்கம் டு மை சேனல் ரவி பவாஸ்டு டிவி வாழ்வின் அடையாளம். நமது ஜோதிட சங்கத்தின் ஜோதிட பேச்சாளரில் ஜோதிட ஆர்வலர்களான மூத்த குடிமகன் ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய 81 வயது ஆனாலும் இன்னும் இளமையாகவே நமக்கு எவ்வளோ தூரம் இருந்தாலும் நமக்காக வரக்கூடிய ஐயா எங்கேருந்து வராருங்க? கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டருக்கு அங்கேருந்து வந்துகிட்டு இருக்காரு. சரிங்களா? ஐயா சௌரியராஜன் ஐயா அவர்களை வருக 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 என அன்போடு வரவேற்கின்றோம். ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம். அகத்தியர் ஜோதிட வித்யாலயாவினுடைய 4ஆம் கருத்தரங்கிலே இன்றைக்கு அடியனுக்கு ஒரு 10 நிமிடங்கள் பேசுவதற்கு குருனுடைய திருவருள் வேண்டும் என்று குரு கணேசன் அவர்களிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அனுமதித்திருக்கிறார். மரியாதைக்குரிய முனைவர் முகுந்தன் முரளி ஐயாவை பற்றி சொல்ல வேண்டும். ஏன் என்று கேட்டால், சமீபத்திலே அவருக்கு முனைவர் பட்டம் கிடைத்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு இந்த சங்கத்திலே தெரிவித்துக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்பொழுது நான் பேச வந்ததனுடைய கருத்தை சொல்லுவதற்கு காரணமாக விளங்கக்கூடியவர் வேலூர் அகிலாண்டேஸ்வரியினுடைய திருக்கோயிலினுடைய அருளை பெற்ற மரியாதைக்குரிய ஐயா பாலா ஐயா அவர்களுடைய மனதிலே இடம்பெற வேண்டும் என்பதற்காக இப்பொழுது 2 கருத்துக்களை சொல்ல ஆசைப்படுகின்றேன். அடியனுடைய பேச்சிற்கு தலைப்பு நலம் தரும் நவாம்சம். இதை பேசுகின்ற பொழுதே மரியாதைக்குரிய பாலா ஐயா அவர்கள் இது எங்கிருந்து இவர் பேசுகிறார் என்பதை நன்றாகவே புரிந்து கொள்வார் என்று நினைக்கின்றேன். அதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், எல்லாம் யூடியூப் பண்ணுற வேலை, வேற ஒன்றும் இல்லை. அவருடைய நிகழ்ச்சியிலே முனைவர் பட்டம் பெற்ற பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கிய மரியாதைக்குரிய பெரியவர் பாலகுமார் ஐயா அவர்கள், மரியாதைக்குரிய பாலா ஐயா அவர்களுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நடந்த நிகழ்ச்சியை அடியேன் பார்த்தேன். பார்த்ததனுடைய பயனாக புஷ்கர் நவாம்சத்தை பற்றி மரியாதைக்குரிய மகிழ்ச்சி ஜோதிட வித்யாலயாவினுடைய ஆண்டு விழாவிலே அங்கே நான் பேசினேன். புஷ்கர நவாம்சம் என பல பேருக்கு முன்னால் பேசக்கூடிய ஒரு பாக்கியம் அடியனுக்கு கிடைச்சது. அது பாலகுமார் ஐயா அவர்கள் அன்றைக்கு சொன்னதை நினைவுபடுத்தி பேசினேன். இன்றைக்கு நவாம்சத்தை பற்றி பேசும் பொழுது ஒரு 2 கருத்துக்களை முன்வைக்க ஆசைப்படுகின்றேன். ஒன்று சென்டிமெண்ட், அதாவது நல்ல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நவாம்சத்தை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நவாம்சம் அதாவது நெருப்பு ராசி, நிலராசி, நீர் ராசி, காற்று ராசி, நீர் ராசி. இந்த நவாம்சத்தில் 27 நட்சத்திரங்களுடைய 1ஆம் பாதம் எல்லாம் நெருப்பு ராசியிலே வரும். 27 நட்சத்திரங்களுடைய 1ஆம் பாதங்கள் அனைத்தும் நெருப்பு ராசியில் வரும். 27 நட்சத்திரங்களுடைய 2ஆம் பாதம் அனைத்தும் நிலராசியிலே வரும். 27 நட்சத்திரங்களுடைய 3ஆம் பாதங்கள் அனைத்தும் காற்று ராசியிலே வரும். 27 நட்சத்திரங்களுடைய 4ஆம் பாதங்கள் அனைத்தும் நீர் ராசியிலே வரும். இந்த கைதட்டெல்லாம் மரியாதைக்குரிய பாலகுமார் ஐயா அவர்களுக்கு போய் சேர வேண்டிய கைதட்டல். அவர் சொல்றாருங்க, என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சஷ்டாஷ்டம்னு பார்க்குறோம் 6க்கு 8. நான் அதை பற்றி இங்கே ஒரு கருத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த 6க்கு 8 6க்கு 8 என்பதை சற்று இந்த பாயிண்டை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கும்படி அன்போடு சகோதரிகளை கேட்டுக்கொள்கிறேன். அம்மா, இந்த பாயிண்டை கொஞ்சம் கேளுங்கம்மா. என்னன்னு கேட்டிங்கன்னா, 6க்கு 8 6க்கு 8ன்னு சொல்கிறோம். 6க்கு 8ன்னு கேட்டிங்கன்னா, உதாரணமாக சொல்கிறேங்க கேளுங்களேன். 64வது பாதம், அதற்கு ஒரு பெயர் சொன்னார், கலைஞான பாதம் என்ற ஒரு பெயரை சொன்னார். அதை நான் இங்கு சொல்லணுங்கிறதுக்காக, அது ஐயா வேலூர் பாலா ஐயா அவர்களுக்கு முன்னாலே இதை சொல்றதுக்கு எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு.
ஏன்னு கேட்டீங்கன்னா, மேஷத்திலே ஒரு கிரகம் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். சந்திரனே மேஷத்தில் இருக்குன்னு வச்சுக்கலாமே. மேஷத்தில் சந்திரன் மேஷத்தில் அஸ்வினி 1ஆம் பாவத்தில் இருக்கு என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் விருச்சிகத்தில் விசாக 4ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். நவகிரகத்தில் எது வேணாலும் இருக்கும். இப்போ இதை பார்க்கும் பொழுது நமக்கு 6க்கு 8 வரும். இது சச்சாச்சம் சொல்லுவோம். அப்படி சொல்லும் பொழுது பாதத்தை எண்ணி பார்த்தால் 64வது பாதம் வரும். அஸ்வினி 1ஆம் பாதம் தொடங்கி விசாகம் 4ஆம் பாதம் வரைக்கும் எண்ணி பார்க்கும் பொழுது 64வது பாதம் வரும். அதை கலைஞான பாதம்ங்கிற பெயரால் குறிப்பிட்டார். இந்த பாதத்தை டேஞ்சருங்கிறார். இந்த பாதத்தை டேஞ்சர், ஜாக்கிரதையாக கையாள வேண்டிய நிகழ்வு என்பதை சுட்டி காட்டுகின்றார். எப்படி 64 பாதம்னு எண்ணி பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமானா வேண்டாம். நான் என்ன கேட்டீங்கன்னா, நலம் தரும் நவாம்சம்னு பேர் சொல்லிட்டேன். இந்த நவாம்சத்தை வச்சு அதை அடையாளம் காண வேண்டும். இது 64வது பாதத்திலே இருக்கிறது என்பதை எப்படி பார்ப்பது? நவாம்சத்திலே 4 10 இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். இப்போது அஸ்வினி 1ஆம் பாதம் என்று சொன்னால் எங்க இருக்கும்? நவாம்சத்தில் மேலத்திலே இருக்கும். இப்போ விசாகம் 1ஆம் பாதம், விசாகம் 4ஆம் பாதம் என விருட்சகத்தில். விசாகம் 4ஆம் பாதம்னா கடகத்தில் வந்துடும் நவாம்சத்தில். அப்படி பார்க்கும் பொழுது 4 10 அமையும். அது 64வது கலைஞான பாதம் என்று நவாம்சத்தை பார்த்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் அதை நான் சொல்றது புரியணுமா சொல்றேன்னு நினைக்கிறேன். ஆகையினால இப்ப இது மாதிரி தசாபுத்திகள் வரும். தசாபுத்திகள் வரும் பொழுது சில பேருக்கு இந்த தசாபுத்திகள் 6 8 அமைஞ்சு விடும். இந்த 6 8 அமையும் பொழுது கூர்ந்து கவனிக்க வேண்டும். இந்த 64வது கலைஞான பாதத்தில் இருக்கிறதா என்பதை நாம் கூர்ந்து கவனித்து கவனமாக அந்த இடத்துல பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு மேற்கொண்டு ஒரே ஒரு பாயிண்ட்டுங்கய்யா, ஒரு பாயிண்ட் மட்டும். சாரி ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உபாசனா தெய்வம் அன்னைக்கு பேசுனதுங்கய்யா, அவரு பேசுனது, அதனால நினைவுபடுத்தி அதை சொல்ல வேண்டியதா இருக்கு. இந்த உபாசனா தெய்வத்தை எப்படி எடுப்பது, இந்த உபாசனா தெய்வத்தை எப்படி எடுப்பது என்பதற்கு அவர் ஒரு அருமையான விளக்கம் கொடுத்தார். ஒவ்வொரு ராசியிலையும் பாகை கலை விகலையில அந்த கிரகத்தை நாம் குறிக்கின்றோம். 30 பாகைக்குள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கிரக ஒவ்வொரு ராசியிலையும் இருக்கக்கூடிய 30 பாகைகளிலே அதிகப்படியான பாகை எந்த கிரகம் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அது ஹெச்டி என்று சொல்கிறார்கள், ஹையஸ்ட் டிகிரி. ஆமாங்க, ஹெச்டி என்று சொல்கிறார்கள். அந்த அதிகப்படியான டிகிரி வரக்கூடிய அந்த கிரகம் எதை என்பதை பார்த்துவிட்டு அது எந்த பாதத்திலே நிற்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அதற்கு நவாம்சத்திலே அது எந்த வீட்டிலே இடம்பெறுகிறது என்பதை கவனிக்க வேண்டும். உதாரணமாக ரிஷபத்திலே மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதிகப்படியான பாகை. அப்படி பாகைன்னு சொல்லும் பொழுது நவாம்சத்திலே அது எங்கு வரும் என்று சொன்னால் கன்னியிலே இடம்பெறும். அப்படி கன்னியிலே இடம்பெறும் பொழுது அதை காரகாம்சம் என்ற பெயரை குறிப்பிடுகிறார். காரகாம்சம். ஆமாம், அந்த காரகாம்சத்தை பார்த்துவிட்டு அந்த நவாம்சத்திலே காரகாம்சத்துக்கு 12ஆம் வீட்டை பார். அப்போ 12ஆம் வீட்டை பார் என்று சொன்னால் நவாம்சத்திலே கன்னியிலே இடம்பெற்று விட்டது. இடம்பெற்ற வீட்டிற்கு 12ஆம் வீடான சிம்மம் அந்த உபாசனா தெய்வத்தை குறிக்கக்கூடிய கிரகம். ஆகையினால் அவருக்கு சிவபெருமானை இவர் உபாசனை தெய்வமாக கொண்டு அவர் வழிபடலாம் என்று கூறிக்கொண்டு இனி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. ஐயா பார்த்தீங்கன்னா இளம்பிள்ளையிலிருந்து 81 வயசுக்கு மேலாச்சுங்க. நமக்காக மாதம் மாதம் ஒவ்வொரு கருத்தை கொடுத்துட்டு போறாரு. 81 வயசுல நாம என்ன பண்ணுவோம் நமக்கு தெரியாது, சரிங்களா? அதனால
அவர் கொடுத்த கருத்து விஷயத்துக்கு நாமெல்லாம் எந்திரிச்சு ஒரு வாட்டி நின்று மரியாதை செஞ்சு அவருக்கு மரியாதை செய்வோம். ஐயா பாலா ஐயா அவர்களும் திரு முகுந்தன் முரளி ஐயா அவர்களும் பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துவார்கள். ஐயா வாழப்படி ஐயா, ஐயா மாரப்பன் ஐயாவும். ஐயா அவர்கள் நம்ம கொரோனா டைமில் பாலகுமாரன் சார் வந்து பேசியிருக்கார் ஜூம் மீட்டிங்கில். அதை ஞாபகம் வச்சுட்டு கீழாக பார்த்துருக்காரு. நான் கூட பார்க்கல பொழுது அப்போ கண்டக்ட் பண்ணேன். ஸோ அவர் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு ஜோதிடர் தான் கற்ற கல்வியை கண்டிப்பாக அதை சொல்லும்போது இன்றைக்கும் ஒரு நாளைக்கு யாருக்கோ பயன்பட்டு கொண்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ அது இவர் மூலமாக இப்போ நம்ம அனைவருக்கும் மறுபடியும் ரீகால் ஆகுது. தேங்க்யூ சார், நன்றி. அவர் இளம் பிள்ளை இல்லை, இளம் பிள்ளை தான் இவர். அதனால் ஆக்சுவலி இளம் பிள்ளை, அதனால் வயசானவர் இல்லை இவர். ஆமாம், இளம் பிள்ளை. ஐயா நன்றிங்க.